ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா எட்டிங்டன். இந்த திரைப்படம் இல்லை 2025 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் திரைப்படங்க. இந்த திரைப்படத்தில் ரைடர் அண்ட் டைரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரி அஸ்தர். இந்த திரைப்படத்தில் ஜாக்கன் ஃபீனிக்ஸ், ஜோ கிராஸும் முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் பெட்ரோ பாஸ்கல், டெட் கார்சியா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நிறைய கேஸ்ட் வந்து பெருசு. எட்டிங்டன் இந்த மாதிரி கதைகள்னு பார்ப்போங்க. இந்த கதைக்களம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ மெக்சிகோ, அமெரிக்காவுடைய பார்டர் மெக்சிகோவில் தான் நடக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்னா ஒரு பர்டிகுலர் டவுன், அதாவது வந்து அமெரிக்காவோட பார்டர், அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவோட பார்டரில் ஒரு சின்ன டவுன் இருக்குது. அந்த டவுனோட நேம் தான் எடிங்டன். ஸோ அங்கே வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் இந்த பரப்பளவு வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமாகப்படும், இந்த பரப்பளவு வந்து மெக்சிகோவுக்கு போகுது. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட். ஆனால் அங்கே வந்து 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க என்னன்னா ஆ கிட்டத்தட்ட அது ஒரு மெக்சிகோ தான். நியூ மெக்சிகோன்னு தான் சொல்லப்படுதே தவிர, அது அமெரிக்காவா சித்தரிக்கப்படல. பட் ஆனா, அங்க வந்து பாயிண்ட் ஆஃப் வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கு. சூழல் வந்து அந்த அந்த ஜியோபொலிட்டிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் சூழல் அங்க இருக்கு. ஸோ, இப்போ இந்த கதைக்களத்தில என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கதைக்களத்தில வந்து சாரி எப்ப நடக்குதுன்னா, எந்த வருடம் நடக்குது 2020 கோவிட் அ பேண்டமிக் உருவான அப்புறமா இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா, இந்த கதைக்களத்தில வந்து அந்த எடிங்டன் என்ற டவுன்ல வந்து ஒரு ஷெரீஃப் இருக்காரு. அவர் தான் வந்து ஜோ கிராஸ். அதே மாரி அந்த சின்ன டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெட் கார்சியா அப்படின்ற ஒரு மேயர் இருக்காரு. அவர் வந்து எலக்ஷன் நெருங்க போது. அவர் வந்து மறுபடியும் வந்து போட்டியிடுறாரு. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா வந்து ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் வந்து அந்த ஊர்ல வந்து கொண்டு வரதுக்கான முயற்சியும் நடக்குது. ஒரு கம்பெனி மாரி ஒரு கம்பெனி வந்து உள்ள வரதுக்கான பாயிண்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இங்க கான்ஃப்ளிக்ட் எங்க உருவாகுதுன்னா, மிக முக்கியமா ஜோ கிராஸ் அவர் வந்து இந்த ஊரோட ஷெரீஃப். வேறஸ் டெட் கார்சி அவர் வந்து மேயர். அவரு வந்து ஜோ கிராஸ் வந்து ஒரு பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்குமே அழட்டிக்காத ஒரு ஆளு. அதாவது கோவிடாவது இதாவது நான் என் இஷ்டத்துக்கு தானே நான் இருப்பேன். நீங்க யார்றா சொல்றது அப்படின்ற ஒரு ஆள். ஒரு இன்சிடென்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒருத்தர் வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்றாங்க. அவரு வந்து மாஸ்க் போடலன்னு. பட் இவரு உள்ள இறங்கி அதெல்லாம் அலோவ் பண்ணி தான் நீ என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு உள்ள அலோவ் பண்றதுக்காக அவங்கள உள்ள அனுப்பிச்சிடுறாரு. அப்போ அந்த மார்க்கெட் உள்ள இவரு வரும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த மேயர் வந்து உள்ள இருக்காரு. அப்ப சொல்றாரு, "நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க. தேவையில்லாம ஏன் இதெல்லாம் பண்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு வாய் வார்த்தை முத்த ஆரம்பிக்குது. இந்த முத்த ஆரம்பிச்ச இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஈகோ கிளாஷ் ஆயி, ஜோ கிராஸ் ஷெரீஃபா இருக்கக்கூடிய ஜோ கிராஸ் வந்து, "நான் வந்து உன்ன எதிர்த்து போட்டியிடலான்னு முடிவு எடுத்துட்டேன். அ மேயர் எலக்ஷன்னு" சொல்லிட்டு அவரு அவரு வந்து இவர எதிர்த்து போட்டியிட முன்வரார். சாரி முன்வரார். இப்ப இவரு போட்டியிட முன் வந்த உடனே, டெட் கார்சியாக்கும், ஜோ கிராஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு வார் மாரி ஒண்ணு கிரியேட் ஆகுது. அப்படி கிரியேட் ஆகுற கோல்டு வார் அந்த டவுனையும் சரி, அதே மாரி ஒரு இன்சிடென்ட். ஒரு பொலிட்டிக்கல் இன்சிடென்ட். அமெரிக்கால அந்த டைம்ல நடக்கிற ஒரு பொலிட்டிக்கல் இன்சிடென்ட் வந்து இத வந்து எப்படி வந்து ஒரு பாயிண்ட்க்கு இவரோட மனநிலைய மாத்தி கொண்டு போகுது. இவருக்கு வந்து வேற ஒரு க்ளூவா கிடைச்சு எப்படி கொண்டு போகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எரியிற எண்ணெயில வந்து இந்த நெருப்புல எரியிற நெருப்பு சம்திங் சொல்லுவாங்க. இந்த எரியிற அ எண்ணெயில வந்து நெருப்பு பட்ட கதையான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அந்த இடத்துல உருவாகுது. அப்ப அது ஜோ கிராஸ மட்டும் இல்ல, அவர் கூட இருக்கிற எல்லாரையுமே என்ன மாரி விஷயத்த வந்து மாத்தி அமைக்குது. உண்மையாவே ஜோ கிராஸ் தான் முயற்சியில வெற்றி அடைஞ்சாரா இல்லையா? ஆர் எல்ஸ் அங்க நடக்கிற அரசியல் சூழல் தான் என்ன? அப்படின்றத சொல்ற படம் தான் எடிங்டன். எடிங்டன் பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டார்க் காமெடி ஃபிலிம் அப்படின்னு தான் வந்து சின்னதா பார்த்து நான் படம் பார்க்க உட்காந்தேன். ஒன்ஸ் ஸ்லோவா அந்த படம் பில்ட் ஆயி கொஞ்சம் கொஞ்சமா போவேன். ஐ ஜஸ்ட் காட் இன்டு தட். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபிலிம். இட்ஸ் பொலிட்டிக்கல் சட்டையர் டார்க் காமெடி ஃபிலிம். ஏதாவது வந்து இந்த படத்துல பேசப்பட்டிருக்கிற அரசியல் ரொம்ப முக்கியமான அரசியல். அந்த அரசியல அப்படியே முகத்துல அடிக்காம, ரொம்ப அண்டர்லையிங்கா ப்ளே பண்ண விதம் இருக்கு பார்த்தீங்களா? அங்க தான் வந்து அரி அஸ்டர் வந்து ஒரு டைரக்டரா மிளிர்றார்ன்னு நான் சொல்லுவேன். இட் வாஸ் அ பிராவோ திங். நீங்க வந்து இந்த அந்த அரசியல் வந்து அங்க நடந்துட்டு இருக்கிற விஷயத்த வந்து உங்களுக்கு புரிதல் இருந்ததுன்னா, உங்களால அந்த படத்துல அவர் என்னென்ன சொல்ல வரார்ன்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அந்த புரிதல் இல்லாம பார்த்தா, இட் இஸ் நெவர் கோனா வொர்க் ஃபார் எவரிஒன். பட் அந்த புரிதலோட, அந்த அமெரிக்க சூழலோட புரிதலோட, அந்த அரசியல புரிஞ்சுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ கிரேட் அண்டர்லையிங் வொர்க் ஃப்ரம் அரி அஸ்டர். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஹி இஸ் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் மேக்கர். அரி அஸ்டர பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா, ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச மாரி சொல்லலாம். ஹெரிடிட்டரி அப்படின்ற படத்த வந்து இயக்குன ஒரு இயக்குனர்.
அதே மாதிரி மிட்சோமருக்கும் அவர் தான் இயக்குனர் நினைக்கிறேன் நான். ஸோ ஹாரர் ஃபிலிம் பண்ணவர். ஸோ அப்படிப்பட்ட ஹாரர் ஃபிலிம் பண்ணவர் வந்து இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்ல ஒரு படம் பண்ணுவார்ன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. பட் எஸ் டன் அ கிரேட் ஜாப் அப்படி தான் நான் சொல்லணும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, பேசப்படுகிற அந்த மையப்புள்ளி அரசியல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதாவது இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த எந்த ஒரு 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 பிளாக்க வந்து ஒரு போலீஸ் வந்து அடிச்சுட்டு துன்புறுத்தி சாவடிச்சுருவாங்க. உங்களுக்கு தெரியும் 22 நடந்தது. அதனால ஏற்படக்கூடிய கிளாஷஸ் அமெரிக்கா ஃபுல்லா பயங்கரமா இருந்தது. அது இந்த இடத்துலயும் வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்த பண்ணுது. இதனிடையில அங்க இருக்கிற ரெட் அமெரிக்கன்ஸ், அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கும் இவங்களுக்கும் உண்டான அந்த ஒரு பாயிண்ட் அது. அண்ட் அண்ட் தென் பிளாக் பீப்பிள எப்படி இந்த இடத்துல வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஒரு கேரக்டர் ஒண்ணு வரும். இது எல்லாத்தையுமே ரொம்ப பிரமாதமா கொண்டு வராரு ஒரு திரைக்கதையில. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து டாப் நாட்சா நான் பார்க்குறேன். ஏன்னா, யூ கான்ட் பிரெடிக்ட் எனிதிங். நீங்க வந்து இந்த படத்துல இதுதான்ன்ற பிரெடிக்ட்டே பண்ண முடியாதுங்க. ஏன்னா, ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸ், ஷாக் அண்ட் ட்விஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க நெனச்சே பார்க்க முடியாது. அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தோட திரைக்கதையில ஆரி அஸ்டர் பண்ணியிருக்காரு. ஆரி அஸ்டர் பண்ணியிருக்காரு. தட் வாஸ் ட்ரெமெண்டஸ்லி வொர்க்ட் அவுட். தட் வாஸ் பிரில்லியன்ட் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். திரைக்கதையின் நிஜமா. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாமே பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஜாக்கன் ஃபீனிக்ஸும் சரி, பெட்ரோ பாஸ்கல், ஈமா ஸ்டோன் கூட ரோல் பண்ணியிருக்காங்க. சி அப்ப நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட். ரொம்ப பிரமாதமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட நடிப்பு எல்லாருமே பிரமாதமா இருந்தது. இதுல ஜாக்கன் ஃபீனிக்ஸ் வந்து ஹி ஜஸ்ட் மேட் ஹிஸ் ரோல் லைக் அன் எப்படி சொல்றது? அந்த படம் பார்க்கும்போது அந்த ரோல நீங்க கேப்சர் அதாவது அந்த ரோல் வந்து அவர் பண்ண விதம் ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருந்தது. இட்ஸ் த 6 அவுட் ஆஃப் பார்க் சொல்லலாம். ஆக்சுவலா இன் கிரிக்கெட்டிங் பாயிண்ட்ல சொல்லலாம். அந்த டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லணும்னா. அண்ட் கமிங் பேக் டு ஆரி ஆஸ்டர், இட் வாஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம், பொலிட்டிக்கல் ஃபிலிம். அண்ட் இந்த படத்துல வந்து பேசப்பட்ட விஷயங்கள், சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பேசுது. எண்ட் ஆஃப் த டே ஹூ வின்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? யார்ரா ஜெயிக்கிறாங்க? என்னதான் ஒரு நீங்க படத்தோட கான்ஃப்ளிக்ட் ஒண்ணு இருந்தாலும், ஜெயிக்கப்படுறது, ஏமாத்தப்படுறது யாருன்னா மக்கள். ஜெயிக்கப்படுறது அரசியல்வாதி, பவர்ல இருக்கிறவன் தான் ஜெயிப்பான். பவர் வின்ஸ், பீப்பிள் லூசர்ஸ். அதுதான் இந்த படத்தின் ஒன்லைன் டேக்லைனா நம்ம சொல்லிக்கலாம். ஆனா படம் பார்த்தீங்கன்னா, அது மாரி ஒரு மேட்டரே உங்களுக்கு புரியாது. என்னென்னமோ நடக்குதே கதையில நினைப்பீங்க. என்னென்னமோ நடக்கல. ஏன் அதெல்லாம் நடக்குது? இது யாரு இங்க பண்ணியிருப்பாங்க? இவங்களா இருக்குமா? அப்படின்ற ப்ரெடிக்ஷனுக்குள்ள நீங்க போகவே முடியாது இந்த படத்துல. ஏன் அந்த ப்ரெடிக்ஷனுக்குள்ள போ முடியாதுன்னா, த பாயிண்ட் இஸ் இந்த படத்துல அண்டர்லைன்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. அதான் சொல்றேன். இந்த படத்தின் அரசியல், அந்த அரசியல் களம் புரிந்தால், இந்த படத்த நீங்க நல்லாவே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு கருத்தைய வந்து நீங்க புரிஞ்சுக்க முடியும்ன்றத நான் சொல்லிக்கிறேங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ற அந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல உயரிய விருதான பாம் டியோர்க்கும் நாமினேட் ஆயிருதுங்க. இந்த விருதும் வாங்கல. அதே மாரி இந்த படம் வந்து இந்த ஆண்டு நடந்த ஆஸ்கர்ல ரொம்ப சூப்பரா நிராகரிச்சுட்டாங்க. ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படத்த ரிவ்யூ பண்ணியிருக்கேன். சின்னர்ஸ் நான் பார்த்தேன். பட் ரிவ்யூ பண்ண முடியல. தட் டூ வாஸ் அ பொலிட்டிக்கல். பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் ஃபிலிம் மோர் தென் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிங்டன் தான். எடிங்டன் நியாயமா ஆஸ்கர் நாமினேட் ஆயிருக்கணும். பட் நாமினேட் பண்ணாததுக்கு காரணம், அந்த படத்தோட பேசுற கருத்தியல் வந்து நம்ம கண்கூடா புரியுது. ஏன் ஆஸ்கர் இந்த மாரி நாமினேட் ஆகலன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒன் பேட்டில் ஆஃப் அனதர் அவார்டு வாங்குனதுக்கும், சின்னர்ஸ் நாமினேட் ஆனதுக்கும், சின்னர்ஸ்க்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு குடுத்ததுக்கும், ஒன் பேட்டில் ஆஃப் அனதருக்கு பெஸ்ட் டைரக்டர் அண்ட் பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு குடுத்ததுக்குள்ள அரசியல் உங்களுக்கு புரியுமே ஆனால், இந்த படத்துல பேசப்படுற அண்டர்லையிங் அரசியலும் உங்களுக்கு புரியும் என்ற சந்தேகமும் கிடையாது. டெஃபினட்டா நீங்க எடிங்டன் படம் பாருங்க. ஒரு மிகச்சிறந்த பொலிட்டிக்கல் ஃபிலிம் படத்த பத்தி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சந்தேகம் இல்லங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ, ரீஜினல் சினிமாவடியோ, இல்ல ஷார்ட் ஃபிலிமோடயோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.